இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அகில இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே எடுத்த எடுப்பிலேயே சர்ச்சைக்கும் பஞ்சம் இல்லாமல் பல புதிய விஷயங்களை கைகொண்டிருக்கிறது. அரசியல் சாசன பிரிவு 370 காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து வழங்கக்கூடிய அரசியல் சாசனத்துடைய 370வது பிரிவை பற்றி ஒரு விவாதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் சர்ச்சையை கிளப்பியிருப்பது தொடங்கி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. பதில் தெரிந்து கொள்வதற்கு வாருங்கள், பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு இலகணேசன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம் இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில். வணக்கம். வணக்கம். அகில இந்திய அளவில் பாஜக தனிப்பெரும்பான்மையா மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. ஆனா தமிழகத்தில் சோ கால்டு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டணி அமைச்ச பிறகும் கூட மிகப்பெரிய வெற்றி கிடைக்கவில்லை என்றால் உங்களால் மறுக்க முடியுமா? நீங்க வார்த்தை பிரயோகம் சரியாக செய்திருக்கிறீர்கள். தோல்வியடைந்து விட்டோம் என்று சொல்லாமல் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கவில்லை என்கின்ற வார்த்தை சரியான வார்த்தை, நான் ஒற்றுக்கொள்கின்றேன். இந்த வெற்றி என்பதற்கான இலக்கணம் என்ன? இந்த தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 3 இலக்குகளோடு நாங்கள் களத்தை சந்தித்தோம். ஒன்று, நிறுத்தி வைத்த வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது, அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறுவது. இரண்டாவது, மத்தியிலே நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைப்பது. மூன்றாவதாக, திமுக அதிமுக இரு கட்சிகளை மாத்திரமே பார்த்து 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 அலுத்து போன மக்கள் மத்தியில் ஒரு மாற்று அணியை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை உண்டாக்குவது. இந்த 3இல் 2 வெற்றி பெற்று விட்டோம், 1 வெற்றி பெறவில்லை. அந்த 2 என்னது, 1 என்னது? தமிழ்நாட்டிலே கூட திமுக அதிமுகவுக்கு மாற்றாக 3வது அணி ஒன்று உருவாகி இருக்கிறது என்று நிரூபித்திருக்கிறார். வெறும் அணி உருவானா போதுமா? அந்த 3வது அணி 18% வாக்குகள் தமிழ்நாட்டில் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பாஜகவுக்கு அல்ல, பாஜக கூட்டணிக்கு. நாங்கள் நின்ற தொகுதிகள் தானே சொல்ல முடியும். பாரதிய ஜனதா கட்சி நின்ற தொகுதிகளில் இத்தனை சதவிகிதம் என்றால் நாங்கள் அதிகமான தொகுதிகள் அது பாரதிய ஜனதா கட்சி கிடைத்திருக்கோம். நரேந்திர மோடிக்கு ஆதரவாகவும் 3வது அணி ஒன்று உருவாகிறது என்பதை எதிர்பார்த்தும் திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கு வாக்களிக்க விரும்பாதவர்களும் தமிழ்நாட்டில் 19%, 18.6 ஏதோ கணக்கு. அது முதல் ஒரு எங்கள் இலக்கில் 3 இலக்கில் ஒரு இலக்கு. இரண்டாவதாக பிரதானமான இலக்கு என்பது மத்தியில் நரேந்திர மோடி பிரதமர் ஆவது. அது நிறைவேறி இருக்கிறது. மூன்றாவதாக நாங்கள் நிறுத்தி வைத்த தொகுதிகளில் 2 தொகுதிகள் தவிர மற்ற தொகுதிகளில் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் என்பது மாத்திரம்தான் வெற்றி வாய்ப்பை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பது பொருத்தமாக. நீங்கள் சொன்ன 3ல் 2, அந்த 2லயுமே என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒன்று, நீங்கள் முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணது தமிழ்நாட்டை பொறுத்தளவு உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுடைய கூட்டணியுடைய வாக்கு வங்கி மட்டுமே பார்த்தா கிட்டத்தட்ட 25-30% வரைக்கும் வரும். பாஜகவுக்கு பிளஸ் நரேந்திர மோடிக்கு, தேமுதிகவுக்கு, மதிமுகவுக்கு, பாமக என்று இருக்கக்கூடிய ஓட்டு வங்கியுமே 30% நெருங்கி விடும் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணீங்க. அதே மாதிரி திமுக அதிமுக மாற்றான அணி அப்படின்னு சொல்லி திமுக அதிமுக மாற்று இல்லை அப்படிங்கிற நிறுவனர் 37 தொகுதிகளில் ஒரு கட்சி ஜெயிப்பதும் 2 தொகுதியில் ஒரு கூட்டணி ஜெயிப்பதும் எப்படி மாற்று அப்படிங்கிற பேரை கொடுக்க முடியும்? அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் 54 தொகுதிகளில் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறோம். சட்டமன்ற தொகுதியில் கணக்கில் 7 தொகுதிகளில் முதலிடத்திற்கு வந்திருக்கிறோம். சட்டமன்ற தொகுதி கணக்கில் பாஜக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆக சட்டமன்ற தொகுதி வாரியாக 234 கணக்கிடும் பொழுது ஒரு 60 தொகுதிகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு 2வது இடத்திற்கு வந்திருக்கோம் என்றால் என்ன பொருள்? ஆக நாங்கள் ஒரு புதிய சக்தி இங்கே உருவாகி இருக்கிறோம், மக்கள் எங்களுக்கும் ஆதரவு தருகிறார்கள் என்பதுதானே பொருள். அதைத்தான் நான் சொல்கின்றேன். 3 அம்சங்கள்ல 2 அம்சங்கள் எங்களுக்கு வெற்றி என்பதாக நான் சொன்னேன். இல்ல, நாடு முழுக்க மோடியோடைய அலை, அவருடைய வார்த்தையில சொல்ல போனா மோடியோடைய மாற்றத்துக்கான சுனாமி அப்படிலாம் வந்தபோது தமிழகத்துல எந்த சுனாமியும் வீசல, முழுக்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலை தான் வீசுங்கிறதா நிரூபணமாயிருக்கு. நான் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டிலும் கூட மோடிக்கு ஆதரவான அலை வீசியது என்பது உண்மை. நாங்கள் அனுபவமாக பார்த்தோம். அதன் காரணமாகவே தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு வாக்குகளும் கிடைத்திருக்கிறது. கூட்டணியுடைய பலம் அது மாத்திரமல்லாமல் தமிழ்நாட்டிற்கு திமுக அதிமுக 2க்கு மாற்றாக ஒரு சக்தி வேண்டும் என்கின்ற எண்ணம். மூன்றாவதாக அது பிரதானமாக நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்து மக்கள் வாக்களித்த விதம். இந்த 3ம் சேர்ந்துதான் நாங்கள் இந்த அளவுக்கு வாக்களை பெற்றிருக்கிறோம் என்று நாங்கள் நம்புகின்றோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு மாத்திரமே எடுத்துக்கொண்டால் கூட நிரூபிக்கப்பட்ட சதவீதம் என்பது 2.1 இருந்தது, 5.5 உயர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு இதுதான் காரணமாக இருக்க முடியும். இப்ப நான் நின்ற தொகுதியிலே கடந்த முறை 48,000 வாக்குகளை பெற்றிருந்த நான் இன்று 2,56,000 வாக்குகள், 5 மடங்குக்கு அதிகமான வாக்குகள் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால்
நிச்சயமாக மோடி அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மக்கள் மத்தியில் இருந்தது என்பது ஒரு காரணம். இல்ல, நீங்க சொல்லக்கூடிய 2.5% இதற்கு முன்னால் நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி என்பது பாஜகவுடைய தனிப்பட்ட வாக்கு. இந்த முறை நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய 5.5 பாஜகவுடைய தனிப்பட்ட ஓட்டு சதவீதம் என்று சொல்லக்கூடியது கூட்டணியோட சேர்ந்ததுதான். எனவே அந்த 2.5 அதிகரித்திருக்கு எப்படி சொல்ல முடியும்? நீங்க 7 தொகுதியில் 5.5% வாங்கி இருக்கிறீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி நாடு முழுக்க தனித்து போட்டிட்டு 2.5% வாங்கிருக்கீங்க. இயல்பா பார்த்தா, லாஜிக்கலா பார்த்தா உங்களுடைய ஓட்டு வங்கி கூடல் அப்படிங்கறத கணக்கா இருக்க முடியும். ஒட்டுமொத்தமா ஒரு கூட்டணி என்று வைத்து கட்சிகள் போட்டியிடும் பொழுது அந்த கட்சியுடைய மதிப்பு, வளர்ச்சி இப்படித்தான் கணக்கிட வேண்டாம். நீங்கள் விதாச்சார கணக்கின்படி எடுத்துக்கொண்டால் இதே நீங்கள் 234 தொகுதியிலும், அதாவது 40 தொகுதியிலும் 39 தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிருக்குமானால் இந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இன்னும் சொல்ல போனால் சற்று கூடுதலாக கூட எங்களுக்கு வாக்கு கிடைத்திருக்கலாம். மோடி அலை என்பது தமிழ்நாட்டில் இல்லை என்று சொன்ன உங்கள் வாதத்துக்கு பதிலளிப்பதற்காகத்தான் இதை நான் குறிப்பிட்டேன். அப்படி உங்களுடைய பார்வையில பாஜக தனித்து போட்டிட்டு இருந்தால் வாக்கு வங்கி கூடியிருக்கும். கூட்டணி தனித்து போட்டியிருந்தால் என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை. ஒரு வெற்றிக்கு 2-3 காரணங்கள். ஒன்று, இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மத்தியில் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக எங்களுக்கு வாக்களித்தார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு கிடைத்த வாக்குகள் அதிகமான வாக்குகள் அதற்காக கிடைத்த வாக்குகள் தான். ஆனாலும் கூட இதற்கு முன்பாக எனக்கு தேர்தல் நேரத்தில் இருந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டுமானால், நீங்கள் நல்லவர்கள், நீங்கள் நல்ல கட்சி, உங்களுடைய கட்சியுடைய திட்டங்கள் நல்ல திட்டங்கள், சாதனைகள் நல்ல சாதனைகள், வாஜ்பாய் நல்லவர், அத்வானி நல்லவர், ஆனாலும் கூட நீங்கள் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்கின்ற காரணத்தினால ஏதோ குதிரை பந்தயத்தில் குதிரை மீது பணம் கட்டுவது போல் நினைத்து படித்த வாக்காளர்கள் முதற்கொண்டு வாக்களிக்க தவறி விடுவார்கள். ஆனால் நாங்களும் வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு அமைப்பை சார்ந்த கூட்டணி சார்ந்தவர் என்கின்ற எண்ணத்தை உண்டாக்கி இருப்பது கூட்டணி. ஆக இந்த வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கையில வாக்களித்தார்கள் அல்லவா, அதற்கு இந்த கூட்டணி ஒரு முக்கியமான ஒரு காரணம். நரேந்திர மோடி ஒரு காரணம், கூட்டணி என்பது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணங்கள் தான் ஏனைய காரணங்கள், எதிர்மறையான காரணங்கள் இதில் குறைவு. காரணம், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி எதிர்க்க வேண்டும் என்கிற மனோநிலை தமிழகத்தில் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் காங்கிரஸை இல்லையே, எதிர்ப்பதற்கு ஒரு கட்சி இருந்தால் தானே எதிர்க்க வேண்டாம். அதனால அது பெரிதாக கருதப்படவில்லை என்று நான் கருதுகின்றேன். திமுக இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு அதிகமான வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்திற்கு வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உண்மையிலேயே அவருடைய வாக்கு சதவீதத்தை நான் தவறாக எடை போட்டு விட்டேன் என்று கருதுகின்றேன். அவர்களுக்கு என்று இருக்கிற வாக்கு சதவீதத்தை ஓரளவுக்கு அவர்கள் கட்டி காத்திருக்கிறார்கள், சற்று சரிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட தனித்தான் போட்டிட்டு இருக்கிறார்கள், கிட்டத்தட்ட தனித்து போட்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் குறைவாக நான் மதிப்பிட்டு விட்டேன் என்று நான் கருதுகின்றேன். அதிமுக இவ்வளவு பெரிய வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்தீர்களா? சத்தியமாக அகில இந்திய அண்ணா திமுகவை சார்ந்தவர்களே எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் 37 தொகுதியில் வெற்றி பெறுவார் என்று அவர்களே எதிர்பார்க்கவில்லை. நிச்சயமாக இந்த அளவுக்கு அபாரமான அபரிதமான வெற்றியை பெறுவோம் என்று எதிர்பார்ப்பு ஒரு கட்சிக்கு இருந்திருக்குமானால் தேர்தலுக்கு முன்பாக எதற்காக வீடு வீடாக சென்று பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான். குற்றச்சாட்டு இல்ல, தேர்தல் ஆணையரே ஒத்துக்கொண்டிருக்கிற அதிமுக பணம் கொடுத்து, தேர்தல் ஆணையமே ஒத்துக்கொண்டிருக்கிற அதிமுக அகில இந்திய அண்ணா திமுக தந்தது என்பது தெரிந்த விஷயம். இல்ல இல்ல, இது உங்களுடைய குற்றச்சாட்டு. இது நீங்க முழுக்க உங்க மேல, உங்க கட்சி உட்பட, உங்க கூட்டணி உட்பட எல்லாருமே சென்னை தொகுதியில் மாத்திரமல்ல எல்லா தொகுதியிலும் அகில இந்திய அண்ணா திமுக பணம் தந்தார்கள் என்பது உண்மை. ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் வீடுகள் தேர்ந்தெடுத்து கவர் தந்தார்கள் என்பது உண்மை. இல்ல, உங்களால் இது நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க வேண்டும் என்றால் யார் இது விசாரணை செய்ய வேண்டுமோ அவர்கள் கட்சி சார் பெற்ற முறை விசாரணை செய்ய வேண்டாம். தேர்தல் ஆணையமே உடந்தையாக இருந்த போது உங்களால் எப்படி நிரூபிக்க முடியும்? தேர்தல் ஆணையமே 144 தடை உத்தரவை போட்டதே கூட இவர்கள் பணம் வழங்குவதற்காகத்தானே. காவல்துறையினுடைய வண்டியில பணம் போயிருக்கிறது, ஆம்புலன்ஸ்ல பணம் போயிருக்கிறது, காவல்துறை துணையோடு பணம் தந்திருக்கிறார்கள். இதெல்லாம் மறுக்க முடியுமா? நிரூபிக்க வேண்டும் என்றால் விசாரணை செய்ய வேண்டிய அதிகாரி நடுத்தரமாக நடுநிலையாக இருந்தால் தான் விசாரிக்க முடியும். இல்லாட்டி போன வெறும் குற்றச்சாட்டாக மாற்ற முடியும். நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், ஏதோ வயிற்றுச்செல்ல பொறாமையில பேசுகிற கருத்து அல்ல. அகில இந்திய அண்ணா திமுக வெற்றி பெற்றிருக்கிறது, மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள், நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் என் கேள்வி, உங்கள் கேள்வி என்ன, அகில இந்திய அண்ணா திமுக இந்த அளவுக்கு அபரிதமான வெற்றியை பெறும் என்று அகில இந்திய அண்ணா திமுகவை எதிர்பார்க்கவில்லை என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை சொல்கின்றேன். எதிர்பார்த்திருந்தால் எதற்காக பணம் தர வேண்டாம்? நான் கேட்கிறேன், பணம் நிதின் கட்கரி மீது அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன குற்றச்சாட்டுக்கு அவர்கள் அவதூறு வழக்கு தொடர்ந்து அவர் சிறை செல்லக்கூடிய நேர்ந்தது. நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. கேட்டா நீங்க அவதூறு வழக்கு என் மீது தொடர்ந்தால் நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன். நான் பத்திரிகைகளில் ஊடகங்களில் வந்த செய்திகளைத்தான் தொகுத்து உங்கள் முன்பாக சொல்கின்றேன். என் தொண்டர்கள் எங்களுக்கு சொன்ன கருத்துக்களைத்தான் நான் சொல்கின்றேன். வழக்கு தொடர்ந்தால் அகில இந்திய அண்ணா திமுக தான் அம்பலமாக ஒழிய நான் சொன்ன கருத்து நியாயம் என்று நிரூபிப்பாகும். இது வழக்கு தொடர மாட்டார்கள். தேர்தல் ஆணையம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் சார். நீங்க வேணா ஐஏசிஆரில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம்,
எல்லா சாதாரண மக்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்த செய்தி பணம் தந்தார்கள். இந்த ரெட்டவிரல் காட்டுவதை கூட 200 ரூபாய் என்பதாக இப்போது மாறிவிட்டது. குறைந்தபட்ச 200 ரூபாய். எனக்கு தெரிந்த வரைக்கும் தேர்தல் உங்களுக்கு தெரியாது, தெரிந்தால் நீங்க ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். வெற்றி பெற்று விட்டால் என்பதற்காக நான் அவளை வாழ்த்துகிறேன். அகில இந்திய அண்ணா திமுக வெற்றிக்கு என் வாழ்த்துக்கள். மக்கள் தீர்ப்பை நான் மதிக்கின்றேன். ஆனாலும் கூட இந்த முறைகேடுகள் நடந்தன என்பதும் தேர்தல் ஆணையத்தின் ஒத்துழைப்போடு நடந்தது என்பதும் உண்மை. நீங்க 2 இடம் மட்டும் தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? பாஜக கூட்டணி 2 இடங்கள் மட்டும். நாங்கள் அதிகம் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் இன்னும் அதிகமான இடங்கள்ல 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது என் கணிப்புப்படி நாங்கள் 13 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்பது என் கணிப்பு. நான் இதை திரும்ப சொல்லி வந்தேன். ஆனால் நிறைவாக ஒரே ஒரு இடத்தில் 2 இடத்தில் மாத்திரம்தான் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கன்னியாகுமரியில் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பது அவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே தெரிந்த செய்தி. அது கன்னியாகுமரி என்பது எங்களது கோட்டை. அப்போ இந்த தோல்விக்கான காரணம் என்னவா இருக்கும்? எங்க சறுக்கின்னு தான் நினைக்கிறீங்க? 13 தொகுதி எதிர்பார்த்தீங்க, 2 தான் கிடைச்சது. எங்க உங்களுடைய கணக்கு பொய்யானது? இது ஆய்வுக்குரிய விஷயம். கூட்டணி கட்சிகள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கவில்லையோ? நான் அப்படி சொல்ல மாட்டேன். அதாவது வெற்றி என்று பெற்றுவிட்டால் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, வெற்றிக்கு சொந்தம் கொண்டாட பல பேர் வருவார்கள், தோல்வி என்பது அனாதைதான் என்று ஆங்கில பழமொழி. நான் அதுபோல தோற்றுவிட்டோம் என்ற காரணத்திற்காக பழிய மற்றவர்கள் மீது போடுவதற்கு நான் தயாராக இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல கூட்டணி என்று ஒன்று அமைந்த காரணத்தினால் மாத்திரம்தான் இவனும் வெற்றி பெறுவான் என்ன மக்கள் மத்தியில் உண்டாகி இத்தனை வாக்குகள் எங்களுக்கு கிடைத்தது என்கிற பெருமை இருக்கிறது. அதனால இந்த கூட்டணி அமைத்ததை பற்றி நான் சொல்ல மாட்டேன். பல தொகுதிகளில் எனக்கு வந்த செய்திகள்ல பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிக 2க்குள்ள முறையான ஒரு உடன்பட்டு பணிபுரியவில்லை என்பதாக சில செய்திகள் வந்தன. நான் என்னுடைய தேர்தல் களத்தில் இருந்த காரணத்தால் அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை அது ஊடகத்தில் வந்த செய்திகள் தான், அதை என்னால் சரிபார்க்க இயலவில்லை. ஆனாலும் கூட கூட்டணி அமைத்திருந்த தேமுதிகவை சார்ந்தவர்கள், குறிப்பாக விஜயகாந்த் அவர்களும் அவருடைய பிரேமலதா அவர்களும் மிக கடுமையாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நரேந்திர மோடிக்கு ஆதரவாகத்தான் பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டார்கள். நான் என் சார்ந்த தொகுதியில் என்னோடு பணிபுரிந்த எங்களுடைய கூட்டணி கட்சி தொண்டர்கள், குறிப்பாக தேமுதிகவை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக எல்லா பகுதியிலும் இருந்தார்கள். அவர்களும் வேலை செய்தார்கள், எண்ணிக்கை அதிகம். ஆனாலும் கூட இதுல ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். அகில இந்திய அதிமுக ஓராண்டுக்கு முன்பாகவே திட்டமிட்டு பணிபுரிந்து வருகிறார்கள். அந்த அகில இந்திய அதிமுக மீது அவர்கள் தருகின்ற பல்வேறு விதமான நலத்திட்டங்கள் என்பதாக கருதப்பட்டாலும் கூட இலவச திட்டங்கள் என்பதாக, விலையில்லா திட்டங்கள் என்பதாக அறிவிக்கப்படக்கூடிய பல திட்டங்கள் சாதாரண மக்கள் மத்தியில் இன்னமும் ஒரு கவர்ச்சியை உண்டாக்கி இருக்கின்றன. வேறொன்றையும் கூட நான் யோசித்து பார்க்கின்றேன். இது ஒரு காரணமாக இருக்கலாமோ என்பது என்னுடைய கணக்கு. நாங்கள் மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கத்தின் ஊழலை பற்றி தான் பெரிதாக பேசினோம். நீங்கள் நரேந்திர மோடி அவர்களது பிரச்சாரத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தால், அவர் தொடக்க நாட்களில் காங்கிரஸ் கட்சியை பற்றி தன்னுடைய தாக்குதலை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி செய்த ஊழல்கள் அத்தனையும் அம்பலப்படுத்தி காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான சூழ்நிலையை உண்டாக்கினார். அதன் பிறகு எங்கள் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது தன் ஆட்சியின் நலத்திட்டங்கள் எப்படி இருக்கும் என்கிற திட்டத்தை அவர் அறிவித்தார்கள். ஆனால் இத்தனையும் நாங்கள் திரும்ப நலத்திட்டங்கள் அடிப்படையாக பிரச்சாரம் செய்தாலும் திட்டமிட்ட ரீதியில் காங்கிரஸ் கட்சி திசை திருப்புவதற்காக ஒரு மதசார்பற்ற தன்மைக்கு எதிராளி என்பது போல ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டே இருந்த காரணத்தால் நிறைவாக அதற்கும் ஒரு பதிலடி கொடுக்கிற வகையில் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். இப்படித்தான் இந்த 3 திட்டங்கள் அது சரியான பலனை நமக்கு தந்திருக்கின்றது. நான் இல்லை என்று மறுக்க முடியாது. நான் என்ன சொல்ல வருகிறேன், இத்தனையும் சொன்னாலும் கூட தமிழ்நாட்டில் நானும் கூட ஆரம்ப நாட்களில் காங்கிரஸ் கட்சி எதிர்த்து தான் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். பிரச்சாரத்தில் பெரும்பங்கு காங்கிரஸ் செய்த குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டுகள். அதன் பிறகு நானாகவே திருத்திக் கொண்டேன். இல்லாத காங்கிரஸை குறித்து எதற்காக பேசுவானே? காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் நினைக்கின்ற வாக்காளர்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவு. அதனால என்னுடைய பிரச்சாரத்தை நான் பின்னால் மாற்றிக்கொண்டு 2-3 வரிகளில் காங்கிரஸ் கட்சியை பற்றி சொல்லி முடித்து விடுவேன். அடுத்தபடியாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காங்கிரஸை எதிர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர் அத்தனை பேருக்கும் எதிர்க்க வேண்டிய இலக்காக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். காரணம் என்னவென்றால், நேற்று வரை காங்கிரஸோடு இருந்தவர்கள் நாளை மீண்டும் காங்கிரஸோடு சேரப்போகிறவர்கள். நான் என்னுடைய உதாரணங்கள்லாம் கூட பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன். இளம் வயது சிறு வயது அனுபவங்கள்ல உங்களுக்கு அனுபவம் வந்திருக்கலாம். அப்பெல்லாம் மிதிவண்டியில பின்னாடி ஆளை உட்கார வச்சுட்டு போறது டபுள்ஸ்னு பேரு. அது சட்டப்படி தப்பு. ஆனாலும் நாங்க உட்கார வச்சுட்டு போவோம். அந்த 4 தெரு சந்திப்பில் காவல்துறை சார்ந்த போலீஸ்காரன் நிற்பாரு, தெரிஞ்சவன இறக்கி விட்டுவிட்டு அவனை கடந்து போய் அங்க நிற்போம், இவன் ஏறிக்குவான். அப்படி இந்த மக்கள் என்கின்ற போலீஸ்காரனுக்கு பயந்து தேர்தல் நேரத்தில் காங்கிரஸை இறக்கி விட்ட திமுக
தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏத்திக்கும்னு நான் பிரச்சாரத்திலே சொல்லியிருக்கேன். அப்போ கூட காங்கிரசுக்கு எதிராக இருந்த கோபம் எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான கோபமாக இருக்கிறது என்பது உண்மை. அப்போ கூட உங்களுடைய கோபம், உங்களுடைய எதிர்ப்பு திமுக சார்ந்து இருந்ததை தவிர அதிமுக பக்கம் உங்கள் பார்வை திரும்பவில்லை. நான் பின்னால வரேன். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன கருதி இருப்பார்கள் என்று நான் நினைக்க தோன்றுகிறது என்றால், ஒரு ஆய்வு என்று எடுத்துக்கொண்டா தமிழ்நாட்டு மக்கள் இப்போது காங்கிரஸை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலையில் திமுகவைத்தான் எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால், திமுகவை எதிர்க்க வல்ல கட்சி என்று அவர்கள் மனதில் காங்கிரஸ் என்றால் பாரதிய ஜனதா கட்சி, திமுக என்று வரும்பொழுது அவர்கள் மத்தியில் அகில இந்திய அண்ணா திமுக என்ற எண்ணம் வருகிறது. ஆனால் நான் ஒவ்வொரு தேர்தலையும் கூட கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வேன். இந்த தேர்தலையும் குறிப்பிட்டேன். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், அகில இந்திய அண்ணா திமுக, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், அவர்கள் இருக்கிற பிரச்சாரத்தினுடைய பலத்தின் காரணமாக ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்ற தேர்தலில் ஏதோ இது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் இடையே இருக்கிற போட்டி என்பது போல மக்களை நம்ப வைத்து அதன் காரணமாக வெற்றி வாய்ப்பை அவர்கள் பெற்று விடுவார்கள். அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக திரும்ப திரும்ப இந்த தேர்தல் என்பது நரேந்திர மோடி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அறிவிக்கப்பட்டால் ராகுல் காந்திக்கும் இடையே இருக்கிற போட்டி என்பதை புரிந்து கொண்டு வாக்களிங்கள், இதில் கலைஞர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுடைய போட்டி அல்ல என்பதுதான் என்னுடைய பிரச்சாரமாக இருந்தது. ஆனால் உங்களுடைய பிரச்சாரம் எடுபடல காரணம் யதார்த்த நிலை இப்போது நான் புரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், இந்த தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை இல்லாத காங்கிரசுக்கு எதிராக யார் என்பதை விட ஆக்க ரீதியாக நரேந்திர மோடி நல்ல செயல்கள் செய்தார் என்று குஜராத்தை பற்றி கேள்விப்பட்ட மக்கள் எல்லாம் குஜராத்தில் என்ன நற்பலங்கள் செய்தனோ அதெல்லாம் நாடு முழுவதும் வர வேண்டும் என்று எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதனால் கிடைத்ததுதான் இந்த 18%. ஆனால் ஏனைய மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் மத்தியில் ரொம்ப ஆழமான எதிர்ப்புணர்வு என்பது திமுகவுக்கு எதிராக இருந்த காரணத்தால் திமுகவை எதிர்க்க வல்ல சக்தி அதிமுக தான் என்று நினைத்து வாக்களித்திருக்க கூடும். உங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரை நீங்க பேசும்போது 2 விஷயம் நீங்க குறிப்பிட்டீங்க. அதை நான் மீண்டும் உறுதிப்படுத்திக்கிற ஒரு ஒன்று, தேமுதிக வேலை பார்த்த அளவுக்கு பாமக வேலை பார்க்கவில்லை கூட்டணி கட்சிகளுக்கு. நான் அப்படி சொல்லவே இல்லை. சில தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தேமுதிக இடையே முறையான ஒத்துழைப்பு இல்லை என்பதாக ஊடகங்கள் மூலமாக படித்திருந்த வழியே அது இன்னும் ஆய்வுக்குரிய விஷயம். நான் இன்னும் கலந்து கொள்ள காரணம் என்றால் அந்த நேரத்தில் நான் என் தொகுதியை பற்றி மாத்திரமே நான் கவனித்து வந்தேன் என்று சொன்னேன். தேமுதிக தலைவரும் பொதுவாக கூட்டணி கட்சியை பற்றி எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை, குறிப்பா என் தொகுதியில் இல்லை. தேமுதிகவுடைய தலைவரும் அவருடைய துணைவியாரும் கடுமையா நாடு முழுக்க மாநிலம் முழுக்க பிரச்சாரம் செய்த அளவுக்கு பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸுக்கோ அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸுக்கோ நீங்க அந்த கிரெடிட் கொடுக்க முடியுமா? அன்புமணி ராமதாஸ் அவர் சுற்றுப்பயணம் செய்யவில்லை என்பதை என்னால் குற்றம் சாட்ட முடியாது. மாறாக வைகோ அவர்கள் சுற்றுப்பயணம் செய்தார் என்பதை நானே அவர்கிட்ட பாராட்டினேன். 1000 சொன்னாலும் வேட்பாளர் என்று ஒருவன் அறிவிக்கப்பட்டு விட்டால் தன் தொகுதியில் எந்த அளவுக்கு அவன் சிரமப்பட வேண்டும், நேரம் தர வேண்டும் என்பதை நான் அனுபவ ரீதியாக உணர்ந்தவன். எவ்வளவுதான் பிரபலமாக இருந்தாலும் கூட அதையும் மீறி வைகோ அவர்கள் என் தொகுதியிலே பிரச்சாரத்திற்காக வந்தார், இதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம். அதேபோல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொகுதியை விட்டு வெளியே வராமல் இருந்தால் அது இயற்கை, புரிந்து கொள்ளக்கூடியது. யார் ஒருவர் சுற்றுப்பயணம் செய்ய இயலும் என்றால் யார் ஒருவர் வேட்பாளராக இல்லையோ அவர்தான் சுற்றுப்பயணம் செய்ய இயலும். எங்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டவசமாக நரேந்திர மோடியை விட்டு விடுங்கள். நரேந்திர மோடி என்கின்ற பெயர் வைத்து நாடு முழுவதும் வாக்குகள் பெறும்போது அவர் தன் சொந்த தொகுதியில் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அவரை விட்டுவிட்டால் மற்றவர்கள் எல்லாம் தன்னுடைய தொகுதியில் வேட்பாளர் தேசிய தலைவர்கள் மாத்திரம்தான் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களால் அனுப்ப முடிந்தது. நானே கூட எந்த தொகுதிக்கும் போகவில்லை. ஒரே ஒரு நாள் மாத்திரம் விதிவிலக்காக பக்கத்து தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினருக்காகவும் அங்கு நின்ற நம்முடைய ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளருக்காகவும் சேர்த்து பிரச்சாரம் செய்வதற்காக ஒரு அரை நாள் மாத்திரம்தான் தர முடிந்தது. இது அதனால டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சுற்றுப்பயணம் செய்யல என்பதை குற்றச்சாட்டாக சொல்ல முடியாது.